நேற்று கால்பந்து மேட்ச் முடிச்சுட்டு என்னதான் லேட்டாக வந்து தூங்கினாலும் காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே ஏஞ்சிட்டேன். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே நம்மளுக்கு நைட் ஷிஃப்ட் தான். நம்மளே அறியாம இந்த மாதிரி சீக்கிரமா ஏஞ்சிருக்கும் போது பெட்ஷீட்லாம் பத்திரமா எடுத்து பேக் பண்ணி வச்சிரணும். அப்படி இல்லன்ட்டு வைங்க உடம்பு திரும்பவும் ஸ்லீப்பிங் மூடுக்கே போயிடும். ஒரு 9 மணி பக்கம் இட்லி கடைக்கு போயிட்டு 3 பேருக்கும் சேர்த்து இட்லி பார்சல் வாங்கிட்டோம். அப்புறம் அங்கிருந்து ரூமுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இன்னைக்கு முடிக்க வேண்டிய பெரிய சைஸ்ல ஒரு வேலை இருக்கு. போன வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ண துணி எல்லாம் அப்படியே தான் போட்டு வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் துவச்சி அடிச்சு பிரிச்சு இன்னைக்கு காய போட்டாகணும். வீட்டில் இருக்கும்போது அவுத்து போட்ட துணியை காத்துல பறக்கூட்டு வேலையை பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை எல்லா வேலையும் நம்மளே பார்த்தாகணும். நாளைக்கு தான் போயிட்டு லோக்கல் ஏதாச்சும் நல்ல ஜிம் இருந்தா தேலான் இருக்கேன். ஜிம் மாட்டின அப்புறம் ஜிம்ல தான் ஒர்க் அவுட். ஆனா அது வரைக்கும் வீட்லயும் கிரவுண்ட்லயும் தான். இன்னைக்கான ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா 500 ஸ்கிப்பிங் 50 புஷ் அப். நம்ம கால்பந்து சீரிஸ் பண்ணும்போது நிறைய ஸ்கிப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்து வச்சிருந்தேன். அது எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்டிங்க போட்டு விட்டேன். சொல்ற அளவுக்கு இல்ல, ஓரளவுக்கு ஓகே தான். மூச்சு போட்டு ட்ரெயின் பண்ணா திரும்பி கொண்டு வந்துடலாம். 500 ஸ்கிப்பிங் போட்டு 50 புஷ் அப் போட்டு முடிச்ச அப்புறம் இன்னைக்கான ஒர்க் அவுட் முடிஞ்சுது. வழக்கம் போல மதியத்துக்கு புளிஸ் ஒரு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு போட வேண்டிய வீடியோவை இணையதளத்தை தட்டி விட்டாச்சு. போன வருஷம் நம்ம கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு இருந்ததால நம்ம கிஸ்தானிக்ஸ் கிஷோர் அண்ணா இந்த புத்தகத்தை நமக்கு அன்பளிப்பா கொடுத்தாப்ல. அண்ணனுக்கு அவர் பாணியில ஒரு பறக்கும் உமா புத்தகத்துல ஒரு 2 பேஜ் படிச்சுட்டு இப்ப ஷிஃப்ட் கிளம்ப வேண்டிய நேரம். கரெக்டா 4 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி 4:10 ஸ்டாப்புக்கு போய் நின்னுட்டேன். சீனியர்ட்ட கேட்டதுக்கு 4:15 தான் பஸ் எப்பயும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் டெஸ்டிங்க போட்டு பார்த்தேன். பஸ் காலையில மட்டும் தான் சொன்ன டைமிங் கரெக்டா வருதா இல்ல ஈவினிங்கும் வருதான்ட்டு. ஆனா சொன்ன மாதிரி 4:15 கரெக்டா வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன போயிட்டு ஷிஃப்ட் முடிச்சு நைட்டு 1 மணிக்கு தான் வெளியே வந்தேன். அப்படியே பாதி உறக்கத்துல போயிட்டு மட்டே ஆயிட்டேன். நன்றி வணக்கம். தொடர்பில் இருக்கவும்.